அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் ஆன்லைன் ஆஸ்ட்ராலஜர் மன்னீஸ்வரி ஆறுமுகம், பாண்டிச்சேரியில இருந்துங்க. இந்த வீடியோ பதிவில் குரு பெயர்ச்சியோட பலன்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் வரிசையாக விருச்சிக ராசிக்கு என்னென்ன மாதிரியான பலன்களை குரு பகவான் கொடுக்க போறார் இந்த ஆண்டு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சனி உங்களுக்கு பஞ்சம சனியாக இருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் இந்த நாள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு குரு 8ல் இருக்கார். 4, 8, 10 இந்த இடத்துல குரு இருக்கும்போது மிக கஷ்டமான ஒரு காலகட்டம் தான். அஷ்டமத்து குரு நிறைய கஷ்டத்தை கொடுப்பார். அந்த கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்கள் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அடுத்த மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆக போகுது. அதில் உங்களுக்கு 9ஆம் இடத்துல குரு வரப்போறார். 9ஆம் இடம்னு சொல்லக்கூடியது பாக்யஸ்தானம். ஓடினவனுக்கு 9ல் குருன்னு சொல்லுவோம். ஸோ இந்த 9ஆம் இடத்துல குரு வரும்போது என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, பாக்கியமான சில காரியங்களை நிறைய காரியங்களை செய்வார். ஆன்மீக வளர்ச்சி பயணங்கள், கல்வியில முன்னேற்றம், தந்தை வழி சொத்துக்களில் அனுகூலம், தந்தை வழியில் அனைத்து அனுகூலமும் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ்ல நல்ல முன்னேற்றம், குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமை ஏற்படும். ஏதாவது பிஸ்னஸில் இதுவரைக்கும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, சரியாகாமலே இருக்குன்னா அது எல்லாமே சரியாகும். இவ்வளோ நாள் எங்கேயுமே சுற்றி பார்க்கல, வீட்லேயே கிடக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய டூர் போயிட்டு வருவீங்க. படிக்கவே இல்லையா அவங்க குழந்தை, கண்டிப்பாக படிக்கும். இது போல் பல பாக்கியமான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும். இது தொடர்ந்து 2027 ஜூன் வரைக்கும் நீடிக்கும். குரு பகவானுடைய அனுகூலம் அது வரைக்கும் உண்டு. ஸோ 9ல் வரக்கூடிய குரு விருச்சிகத்துக்கு நிறைய நன்மையை செய்வார். கூடவே வேற என்னென்ன செய்வார்? 9ல் வர குரு 1, 3, 5 ஆகிய இடங்களை பார்வை செய்வார். உண்மையை சொல்ல போனால் குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தை தாண்டி அவர் அமர்ந்த இடத்திலிருந்து பார்வை பலன்களாக அவர் பார்க்கக்கூடிய இடங்களே சிறப்பு பெறும். உண்மையை சொல்ல போனால் 9ல் வரக்கூடிய விருச்சிக ராசிக்கு வரக்கூடிய குரு, உட்காரக்கூடிய குரு 1, 3, 5 ஆகிய இடங்களை பார்வை செய்து 1ஆம் இடம்னு சொல்லக்கூடிய உடல் நலம் சுபாவத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தைரியஸ்தானம், சகோதரஸ்தானம், நல்ல தைரியம் மேம்படும். இது வரைக்கும் ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு தயங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை தைரியமாக துணிச்சலோட செய்வீங்க. சகோதரர்கள் வழியில் ஒற்றுமைகள் மேம்படும். பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா சரியாகும் விருச்சிக ராசிக்கு. 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். மெயினான குழந்தைகள் இல்லாத விஷயங்கள், பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். குருவுடைய பார்வையால் உங்களுக்கு நிச்சயமாக இந்த ஆண்டு ஜூன்லேருந்து அடுத்த ஆண்டு ஜூனுக்குள்ளே நிச்சயமாக குழந்தை உண்டு. பூர்வ புண்ணிய சொத்துக்கள் ஏதாவது வராமல் இருக்கா? கண்டிப்பாக வருங்க, பயப்படவே வேண்டாம். ஸோ பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும், குழந்தை அனுகூலம் உண்டு. இது மட்டும் இல்லாமல் 1, 3 சகோதரர்கள் ஒற்றுமை உண்டு, தைரியம் மேம்படும், உடல்நலம் முன்னேற்றம் உண்டு, ஆன்மீக வளர்ச்சி பயணங்கள் ஏற்படும். ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு குரு 9ல்